சிவகங்கை மாவட்ட அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. அதிமுகவில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்த முன்னாள் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கர் தனது ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோருடன் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட சேர்மன், பேரவை இணை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்திருந்த அவர் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் மீது கடும் அதிருப்தி தெரிவித்தார். கழகத்தின் நிறுவனர் எம்ஜிஆர் மற்றும் முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படங்களுக்கு முன்பு தீபம் ஏற்றி நின்ற பொன்மணி பாஸ்கர் இந்த இயக்கத்தை விட்டு நான் விலகுகிறேன் என்று கண்ணீர் மல்க அறிவித்தார். மேலும் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் காப்பாற்றுங்கள் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லுங்கள் என முன்னாள் தலைவர்களின் உருவப்படங்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். சிவகங்கை மாவட்டத்தில் கட்சியை சீரழித்தவர்கள் அரசியல் ரீதியாக தோல்வியடைய வேண்டும் என்று அவர் ஆவேசமாக கூறினார். இதனைத் தொடர்ந்து தனது ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோருடன் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள சம்பவம் சிவகங்கை மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புரட்சி தலைவரை நீங்கள் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு அருணேரி ஐயா அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகின்ற பொழுது நான் உங்கள் காலிலே வந்து வணங்குகின்ற பொழுது ₹1 காசு கொடுத்த மனிதர் நீங்கள். எங்கள் புன்னடப்பட்டி கிராமத்திற்கு வந்து போன நீங்கள் மாமனிதர். நீங்கள் உருவாக்கிய இயக்கம் இன்று சீரழிந்து கிடக்கின்றது. மக்களுக்காக உழைத்த மாசற்ற தலைவரை, ஏழைகளுடைய வாழ்வுக்காக உழைத்த உத்தமர் நீங்கள் வங்கக்கடலிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். கொஞ்சம் கண்விழித்து பாருங்கள். என்னை போன்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஆணி வேராய் தாங்கி பிடித்த இயக்கத்தை விட்டு நான் செல்லுகின்றேன். இன்னும் பல பேரை செல்ல வைத்து விடாதீர்கள். முடிந்தால் பொதுச் செயலாளருக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்கள். எல்லோரையும் அரவணைத்து செல்ல சொல்லுங்கள். குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தை இந்த மாவட்ட கழக செயலாளரிடமிருந்து, மாவட்ட அவைத்தலைவரிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று அவருக்கு சொல்லிக் கொடுங்கள். பாவம் நிர்வாகிகள், தொண்டர்கள் பாவம். புரட்சி தலைவர் அம்மா, நான் உங்கள் வீட்டிலே எத்தனை முறை சோறு சாப்பிட்டிருக்கேன். அந்த உணர்வுக்காகத்தான் இந்த வேட்டியை உங்களால் கட்டியிருந்தேன். எத்தனை எல்லோருக்கும் தெரியும். பூங்குண்டனமும் எனக்கு எல்லாம் தெரியும். இன்று கூட அவருடன் பேசி நான் கண்ணீர் வடித்தேன். இயக்கத்தை விட்டு போகின்றேன் என்று சொல்லி இருந்தேன். அம்மா போதும், நீங்கள் காட்டிய வழியில அதிலிருந்து நான் விடுபட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை விடுபட்டு செல்லுகின்றேன். இந்த துரோகிகளுக்கு, சிவகங்கை மாவட்டத்தை சீரழித்த நயவஞ்சகாரர்களுக்கு தண்டனை கொடுங்கள். அவர்களுக்கு தீர்ப்பு கொடுங்கள். அரசியலிலே அவர்கள் வாழாவட்டியாக போக வேண்டும். இத்தோடு தொலைந்து போக வேண்டும். அவர்கள் முகவரி இட்ட மனிதர்களாக சிவகங்கையிலே வாழ வேண்டும். அதற்கு நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும்.